தமிழனங்கே உன் சீரிழமை திறந்து என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பள்ளிக்கும் பார்த்து பார்த்து உதவிகள் செய்யும் நமது மயூரி டிவி செயலர் அவர்கள் கோமதி ஹார்மோனையனார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். புரவலர் ஹார்மோனையனார் திரு ஹார்மோனையனார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே
வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து போற்றி உம்மை வாழ்த்துதே. வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து போற்றி உம்மை வாழ்த்துதே. கஜம் கஜம் சூரியனே சந்திரனே கூடி வரும் மேகங்களே ஓடி இங்கு வாருங்களேன் வாழ்த்துவோம். பள்ளர் குணம் பிள்ளை மனம் கொண்டு வந்த நல்லவரை சொந்தமென வந்தவரை போற்றுவோம். சூரியனே சந்திரனே கூடி வரும் மேகங்களே ஓடி இங்கு வாருங்களேன் வாழ்த்துவோம். பள்ளர் குணம் பிள்ளை மனம் கொண்டு வந்த நல்லவரை சொந்தமென வந்தவரை போற்றுவோம். உளமாற வாழ்த்துவதாலே உயர்வே தான் காண்போம் நாமே. சனித நித பத பம பமக கம பக நித நித பம கம கரி கரி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. அடுத்ததாக ஆண்டு விழாவை பற்றிய ஒரு கவிதையை கூற வருகிறார் 3ஆம் வகுப்பு மாணவி கீர்த்திகா. வணக்கம். அகரவரிசையில் பள்ளி ஆண்டு விழா கவிதை. அறிவு சுடர் ஏற்றும் பள்ளி ஆண்டுதோறும் காணும் விழா. அறிவு சுடர் ஏற்றும் பள்ளி ஆண்டுதோறும் காணும் விழா. இனிதே கலை நிகழ்வுகள் ஈங்கு நடைபெறும் திருவிழா. இனிதே கலை நிகழ்வுகள் ஈங்கு நடைபெறும் திருவிழா. உள்ளிருக்கும் திறமைகள் ஊரார் அறிவிய காட்டும் விழா. உள்ளிருக்கும் திறமைகள் ஊரார் அறிவிய காட்டும் விழா. எல்லா மாணவ மணிகளும் ஏற்ற பணி ஆற்றும் விழா. எல்லா மாணவ மணிகளும் ஏற்ற பணி ஆற்றும் விழா. ஐயம் அகற்றும் ஆசிரியர் புகழ் ஒன்று சேர்ந்து பாடும் விழா. ஓதுவிக்கும் பள்ளி பெருமை ஒன்று சேர்ந்து பாடும் விழா. ஓதுவிக்கும் பள்ளி பெருமை ஔவை தமிழால் போற்றும் விழா. ஔவை தமிழால் போற்றும் விழா. இஃது மகிழ்வு அள்ளி தரும் எங்கள் பள்ளி ஆண்டு விழா. இஃது மகிழ்வு அள்ளி தரும் எங்கள் பள்ளி ஆண்டு விழா. நன்றி. கவிதை கூறிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஆண்டறிக்கை வாசிக்க எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை அழைக்கிறேன். 14/3/2026 நல்லறிவும் நல்மரமும் இயற்கையின் செழிப்பும் இறையாண்மையும் உடைய சிறந்த ஊராம் அயன்சிங்கப்பட்டி. இவ்வூரில் 29/8/2005 அன்று புத்துயிர் பெற்று எழுந்ததுதான் நம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. பள்ளியின் குறிக்கோள் எல்லா குழந்தைகளுக்கும் தரமான இலவச கல்வியை வழங்க வேண்டும் என்ற அரசின் உன்னதமான குறிக்கோளை எங்கள் பள்ளியின் முக்கிய நோக்கமாகும். தன்னிடம் வந்த மாணவர்களை தரணி போற்ற செய்திடும் இப்பள்ளி ஆசிரியர்கள் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் 2 உதவி ஆசிரியர் என 3 பேரும் நம் வட்டார கல்வி அலுவலர் அவர்களால் மாணவர்களின் நலம் கருதி மேலும் மாற்றுப்பணியில் ஒரு ஆசிரியர் என 4 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். ஆசிரியர்கள் அனைவரும் தங்கள் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கல்வி கற்பிக்கின்றனர். ஆசிரியர் என்றும் மாணவர்களே என்பதற்கேற்ப மேலும் படித்தும் அரசு வழங்கும்
பணியிடை பயிற்சியினை பெற்றும் தங்களை உயர்த்தி மாணவர்களுக்கு கற்பித்து வருகின்றனர். பெற்றோர்கள் அடிக்கடி பள்ளிகளுக்கு வந்தும் பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்தில் பங்கு பெற்றும் மாணவர்களின் நிலையை கண்காணித்தும் அறிந்தும் அவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவுகின்றனர். கற்றல் நிகழ்வு. தனியார் பள்ளிக்கு இணையாக நம் பள்ளியில் ஆங்கில வழி கல்வி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. 1 முதல் 5 வகுப்பு வரை எண்ணும் எழுத்தும் முறையில் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு இசைக்கு சுப்பையா அவர்களால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் டிவி மாணவர்களின் வகுப்பறை கற்றலில் மிகவும் பயனுடையதாக அமைந்துள்ளது. மேலும் நம் அரசால் இணைய வழி இணைப்பு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வசதி செய்யப்பட்டு மாணவர்கள் இன்றைய சூழலோடு இணைந்த தரமான கல்வியை பெற்று வருகின்றனர். மாணவர்களின் சாதனை. மாணவர்கள் அனைவரும் நாள் தவறாமல் பள்ளிக்கு வருகின்றனர். பள்ளியில் மட்டுமல்லாமல் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்றுள்ளனர். கலை திருவிழாவில் வட்டார மாவட்ட அளவில் பல பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளனர். மேலும் சிலம்ப போட்டியில் மாவட்ட மாநில அளவில் பல பதக்கங்களை பெற்று வந்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் என்பதை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மருத்துவ பரிசோதனை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கேற்ப ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு பொது மருத்துவ சோதனை நடைபெற்று அதற்கு தகுந்த சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 1ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. தற்போது அனைத்து மாணவர்களுக்கும் மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. நலத்திட்டங்கள். அரசு நலத்திட்டங்களான விலையில்லா நோட்டு, புத்தகங்கள், சீருடைகள், காலணிகள், வண்ண பென்சில்கள், புத்தகப்பை ஆகியவற்றை பெற்று மாணவர்கள் பயனடைகின்றனர். அதுபோல் காலை உணவு, மதிய உணவு அதற்கான பணியாளர்களை நியமித்து அரசு சிறந்த முறையில் செயல்படுத்தி வருகிறது. மேலும் சுகாதாரம் பேண சுற்றுப்புற தூய்மை, வகுப்பறை தூய்மை, கழிப்பறை தூய்மை என பணியாளர் நியமித்து அரசு மேலும் நியமித்துள்ளது. அரசு மேலும் இணைப்பு வழங்கி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வழங்கி மாணவர்கள் கல்வித்திறனை உயர்த்தி உள்ளது. அரசு தவிர ஒன்றிய பெருந்தலைவர் பரணிசேகர் அவர்கள், பஞ்சாயத்து தலைவர் சுடலையரசன், வார்டு உறுப்பினர் பேச்சியம்மாள் அவர்கள் பள்ளி நிகழ்வுகளில் பங்கேற்று பரிசுகள் வழங்கியுள்ளார்கள். கோமதி ஆறுமுக நயினார் மற்றும் திரு ஆறுமுக நயினார் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்தும் தங்கள் மயூரி டிவியில் ஒளிபரப்பு செய்தும் தற்போது இந்த ஆண்டு ஸ்பீக்கர் மாணவர்களுக்கு பயன் உள்ளதாக அமைய வேண்டும் என்பதற்காக 2 மைக் ஸ்பீக்கர் 10,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசை இன்று மேடையில் வழங்குகிறார். மேலும் கடந்த ஆண்டு முதல் விட்டல் ஏஜென்சி கல்லிடிக்குறிச்சி உரிமையாளர் அவர்கள் ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வருகிறார். பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் ஆசிரியர் சங்கம். நம் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழுவும் பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பள்ளி வளர்ச்சிக்கு உறுதுணையாக செயல்பட்டு வருகிறது. கூட்டத்தில் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு தீர்மானங்கள் இயற்றி வருகின்றனர், நிறைவேற்றியும் வருகின்றனர். தற்போது இந்த மேடையை நிரந்தரமாக அமையவும் நீண்ட நாளாக பாதி அகற்றிய நிலையில் இருந்த குடிநீர் தொட்டியை அகற்றிய பெருமையும் இவர்களையே சாரும். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் தலைவி திருமதி இசக்கிமால் அவர்களும் உறுப்பினர் திரு இசக்கிமுத்து அவர்களும் அனைத்து பள்ளி நிகழ்வுகளிலும் பங்கேற்று உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். நூலகம். பள்ளியில் 980 புத்தகங்கள் அரசு வழங்கியுள்ளது. இந்த ஆண்டும் வாசிப்பு இயக்க புத்தகங்கள் வழங்கியுள்ளது. அதனை மாணவர்கள் பயன்படுத்தி வாசிப்பு திறன் மேம்படுத்த உதவியாக இருக்கிறது. பள்ளியை அடிக்கடி பார்வையிட்டும் அறிவுரை வழங்கியும் பள்ளி ஆண்டாய்வினை சிறப்பாக நடத்தி தரும்
நம் வட்டார கல்வி அலுவலர் திருமதி பா கண்ணகி அவர்களுக்கும், நமது ஆசிரியர் பயிற்றுனர் திரு சண்முகராஜ் அவர்களுக்கும், வட்டார வளமைய கணக்காளர் திருமதி கலைவாணி அவர்களுக்கும், பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் அவர்களுக்கும், இந்த ஆண்டு விழா சிறப்புற அமைய ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நன்றியை நல்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். பணத்தின் முக்கியத்துவத்தை பறைசாற்ற நடன வடிவில் ஆட வருகின்றனர் 3ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா. வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா, துந்தனா, துந்தனா. 1 2 3 4 5 6 7 8. வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா, துந்தனா, துந்தனா. நிலைமைக்கு மேலே நினைக்கும் அண்ணா நிம்மதி இருக்காது, ஐயா நிம்மதி இருக்காது. அளவுக்கு மேலே ஆசை வந்தா உள்ளதும் நிலைக்காது, அம்மா உள்ளதும் நிலைக்காது. பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது, அப்பா பருந்துக்கு பிடிக்காது. பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது, அப்பா பருந்துக்கு பிடிக்காது. Kecaku, 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 kecaku naji, kecaku, kecaku, kecaku. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போறேன் ஹைட்டுல, தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி. காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே, வாசு கருவ ராசலட்சுமிய தட்டுகிற வேலை இது.
அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக எல்லா விஷயத்துலேயும் இப்போ கோயில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அன்னதானம் எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் உலகத்திலே ஒரு சிறந்த விஷயம் பார்த்திங்கன்னா கல்வி தான். அந்த கல்வி இருந்தால் எல்லாத்தையுமே நம்ம அடையலாம். அதான் என்னோடய பேசிக்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் +2 முடித்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே டியூஷன் எடுத்தோம். எங்கள்கிட்ட டியூஷன் எடுத்தாலும் நானும் சாமினாச்சும் டியூஷன் எடுத்தோம். அப்போவுமே டியூஷன் விவேகானந்தா கல்வி நிலையம் தான் வச்சு ஒரு 50 பிள்ளைகளுக்கு மேலே எங்கிட்ட டியூஷன் படிக்கும். இதே பள்ளியில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்கூல் பேக் அன்றைக்கே ஒரு 20,000 மதிப்புள்ள பேக்குகள் 80 பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தோம். இந்த தொகை எதுக்கு சொல்கிறேன்னா, தெரியணுங்கிறதுக்காக வேண்டியோ எங்களை பெருமைப்படுத்துறதுக்கோ சொல்கிறது கிடையாது. எங்களை மாதிரி நீங்களும் இங்கே படித்து திரும்ப நீங்களும் இந்த குழந்தைகளுக்கு செய்யணுங்கிறதுக்காண்டி தான் இது பண்ணோம். கடந்த ஆண்டு விழாவில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு. அது உடனே வாங்கி கொடுக்கணும், அது அடுத்த ஆண்டு விழாவில் கொடுக்கணும்னு இருந்திருக்கு. அதான் அது ஒரு விழாவில் கொடுக்கணும்னு இருந்துச்சு. இது என்ன பிரயோஜனம், என்னடா சின்ன குழந்தைகளுக்கு எதுக்கு ஒரு ஸ்பீக்கரு, இதை வச்சு இந்த சின்ன குழந்தைகள் என்ன பண்ண போகிறாங்கன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இப்போது மாவட்ட அளவில் நிறைய கல்வித்துறையில் போட்டிகள் நடக்குது. இப்போ அங்கே கொண்டு போனோடனே பிள்ளைகளை மைக்கை கொடுத்தோடனே ஒரு நிமிஷம் இதாகும். ஸோ ட்ரெயின் ஃப்ரம் ஹியர், இங்கேருந்தே நம்ம ஒரு மைக்கு கொடுத்து அவங்கள போட்டி கலை நிகழ்ச்சிகள்லாம் போகும்போது அவங்களுக்கு ஒரு கட்டுரை போட்டியாக இருக்கட்டும், கவிதை போட்டியாக இருக்கட்டும், மைக் எடுத்து பேசணுன்னே சிங்கமட்டி பிள்ளைகள் அப்படின்னு ஒரு பெருமையை வரணும். அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் இதை கொடுத்தோம். ஐ லவ் சிங்கமட்டி அப்படி தான் நான் எப்போதுமே சொல்லுவேன். ஐ லவ் சிங்கமட்டி தான் சொல்லுவேன். இந்த பள்ளி பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னா, உங்களை புகழுவதற்காக கிடையாது. ஆசிரியர்கள் குழந்தைகளை தங்களுடைய குழந்தைகளாக பார்க்குறாங்க. மற்ற பள்ளியுடன் நம்ம பள்ளியில் பார்த்திங்கன்னா படிக்கிற விதம், திறமைகள். இன்னும் போன வருஷம் போகும்போது கூட திலகர் வித்யாலயா பொதுவாக சிங்கமடியில் சேர்க்க மாட்டாங்க. இந்த 5th முடிஞ்சு சிங்கம். ஆனால் அந்த ஸ்கூலில் இருந்து போன உடனே சீட்டு கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு யார் அப்படின்னா உங்கள் மாரியப்பன் சார் பேர் தெரியும், HM இந்த டீச்சர்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எல்லாம் உங்களுக்கு தான் அந்த பெருமை, ஆசிரியர்களுக்கு தான் எல்லா பெருமையும். ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ, நன்றி. மேடையில் இருக்கும் கல்வித்துறை அதிகாரிகள், தலைவர் சுடலை அரசன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் என மனைவி, எல்லாத்துக்கும் பிறகு டீச்சர், பிறகு இந்த மைக் வாங்கிட்டு கொடுக்குற மோட்டிவேஷன் எனக்கு உண்டு பண்ண எனது மருமகன் இசைக்குமுத்து, சித்ரா, இந்த குழந்தைகளின் பெற்றோர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை ஐ லவ் சிங்கமட்டி. பொருள் எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் கொடுக்கணுங்கிற மனசு ஒரு சிலர்கிட்ட தான் இருக்கும். அப்படி எங்களுக்கு கொடுத்து உதவிய மயூரி டிவி உரிமையாளர் திரு ஆறுமுகம் நயினார் அவர்களுக்கும், அவர்களது துணைவியார் கோமதி ஆறுமுகம் நயினார் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும், ஆசிரியர்களின் சார்பாகவும், மாணவர்களின் சார்பாகவும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக கலைத்திருவிழாவில் மாவட்ட அளவில் எங்களுக்கு பரிசினை பெற்று தந்த கண்ணகி கதாபாத்திரத்தை நாடக வடிவில் ஏற்றி இங்கு நடிக்க வருகின்றனர் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். அரண்மனை காவலரை மீறி ஆவேசமா உள்ளே நுழைந்திருக்கும் நீயார்? நீதி நிலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரை எனது ஊர். பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. உனது முறையீடு என்னவோ? நீதி நடுவான் நெடுஞ்செல்லிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? உமது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி, சிலம்புத்திரைய கல்வனி மனைவி. போதும். யாகாவர் ஆயினும் நாகாக்கவன் நான், நாகாக்க யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை, இல்லை. கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பில்லை, கோவலந்தேவியாம் என்னுடைய சிலம்பு. அதற்கு ஆதாரம்? மதுரை பாண்டியா, உன் மனைவியின் பழைய சிலம்பில் உள்ள பலகைகள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள்.
முத்துக்கள், அதுவும் கற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியே அதையும் பார்ப்போம். தேவி இப்படி கொடு. பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். பாண்டியா, இன்னும் என்மேல் உனக்கு சந்தேகம் இருந்தால் என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரும்பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம் மரம் தீரம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஆயிரம் ஆயிரம் ஆணைய சேனை எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலை குனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திறன்பாடு எங்கே? எங்கே எங்கே எங்கே? மன்னா, மாசு படருவும் மாநில இகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மாபாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்குற்ற குடை எதற்காக? தாயே, உன் கணவன் கல்வன் அல்லன். ஆராயாமல் தீர்ப்பு வழங்கிய நானே கல்வன். என்னை மன்னித்து விடம்மா. தேங்க்யூ. ஏந்திக் கொள்கிறார்கள் சிலர், வரமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் சிலர், வேறு வழியின்றி ஒதுங்கிக் கொள்கிறார்கள் சிலர். ஒத்துக்கொள்ளாதென ஆனாலும் எப்போதும் போல இன்னமும் எல்லாருக்குமாக பெய்து கொண்டிருக்கிறது மழை. அந்த மழையை பற்றிய பாடலில் நடனமாட வருகின்றனர் 4ஆம் வகுப்பு மாணவிகள். In the rain, I am singing in the rain. I want more in the rain. I want more.
மனசுக்குள்ள கொடை பிடிக்க கால்கள் நாலாச்சு கைகள் எட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு எதேதோ ஆயாச்சு மயில் தோக போல இவ மழையில் ஆடும்போது ரயில் பாலம் போல என் மனசும் ஆடும் பாரு என்னாச்சு ஏதாச்சு எதேதோ ஆயாச்சு ஆத்தாடி நம்மாடி தேன் மொட்டுதான் கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான் ஆத்தாடி அம்மாடி தேன் மொட்டுதான் கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான் உருகுது மருகுது குழந்தை மனமும் குறும்பு தனமும் இனிமை கொடியிலே அரும்புதான் குளிரும் மழையில் நனையும் பொழுது சொல்லம்மா சொல்லம்மா வெட்கத்திலே ஏதேதோ வந்தாச்சோ எண்ணத்திலே சொல்லம்மா சொல்லம்மா வெட்கத்திலே ஏதேதோ வந்தாச்சோ எண்ணத்திலே தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிறு சிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல் வெங்காட்டு பொத்தக்கள்ளி சட்டென்று மொட்டு விட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க வாழ்த்துக்கள். நம்மளையும் மகிழ்ச்சி மலையில் நனைய வச்சுட்டாங்க. திருமதி கண்ணகி அவர்களை வரவேற்கிறேன். அயன் சிங்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் என்னுடன் பணியாற்றும் வட்டார கல்வி அலுவலர், மயூரி டிவியின் உரிமையாளர் மற்றும் வட்டார வளமைய கணக்காளர் மற்றும் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், ஊரின் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டு விழா ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. இடையில நான் கொஞ்சம் உங்களுக்கு பேசுறது கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தாலும் ஒரு 2 வார்த்தை நான் பேசிட்டு போயிருந்தேன். ஏன்னா நேரம் ஆகிட்டு நாங்கள் வண்டியில் போகணும், இருட்டிட்டுனா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 2 வார்த்தை பேசிட்டு போகலான்னு வந்தேன். பிள்ளைங்கள்லாம் அழகழகாக ஆடுறாங்க. பார்க்குறதுக்கு நம்மளே சின்ன பருவத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. அவ்வளவு பெற்றோர்கள் முகத்திலே நல்ல மகிழ்ச்சி தங்களுடைய குழந்தைகளுடைய திறமையை பார்க்கும்போது. இந்த திறமையெல்லாம் வெளிக்கொண்டுறதுக்கு முக்கியமானது கலை திருவிழா. தமிழக அரசால் கொண்டாடப்பட்ட கலை திருவிழா. முதல்ல அரசு பள்ளியில் ஆண்டு விழா வைக்கும்போது பிள்ளைங்களுடைய இடுப்பை வளைக்கிறதுக்கு நாங்கள் அந்த பாடுபடுவோம். பிள்ளைகளுக்கு இடுப்பை வளையவே செய்யாது. ஏன்னா பழக்கம் கிடையாது, டான்ஸ் ஆடி பழக்கம் கிடையாது. அந்த பிள்ளைங்களை ஆட வச்சு இடுப்பை வளைச்சி ஆட வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் டீச்சர்ஸ் அந்த பாடுபடுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டு விழா வைக்கும்போது கொஞ்சம் பழகிட்டாங்க. இப்போ கலைத்திருவிழா வந்தோடனே அனைத்து பிள்ளைகளும் எல்லா திறமைகளையும் சிறந்து விளங்குகிறார்கள். அதுக்கு முக்கியமான காரணமே இந்த தமிழக அரசு கொண்டாடப்பட்ட கலைத்திருவிழா. பிள்ளைகளுடைய எல்லா திறமைகளும் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறத வச்சு மாநில அளவுக்கு வரைக்கும் போய் கலையரசி பட்டம் கொடுத்து மாணவ செல்வங்களுக்கு நல்ல ஊக்கமும் ஆக்கமும் அளித்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடுநிலை பள்ளினா என்ன செய்தாங்க, மன்ற செயல்பாடுகள் இருக்குது. ஒவ்வொரு மன்றத்துக்கும் கலை இலக்கிய மன்றம், வினாடி விடா மன்றம் அப்படின்லாம் இருக்குது. அதில் ப்ரைஸ் வாங்குகிற பிள்ளைங்களும் மாநில அளவுக்கு போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வராங்க. அதில் முதல்ல எங்கே வெளிநாட்டுக்கெல்லாம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு அரசாங்கம் வந்து நம்ம பிள்ளைகளுடைய கல்வியில் வளர்ச்சியாக கொண்டு வரணுங்கிறதுல முக்கியத்துவம் பெற்றது. அதே மாதிரி பெற்றோர்களும் என்ன செய்யணும், பிள்ளைங்களை அரசு பள்ளியில் சேர்க்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நமக்கு ஆங்கில பள்ளியில் எவ்வளோ என்ன இருக்கோ அதை விட அதே மாதிரி நமக்கு அரசு பள்ளியில் எல்லா சலுகைகளும் இருக்குது. ஸ்மார்ட் போர்ட்லேருந்து பிள்ளைங்க எல்லா என்னென்ன கிடைக்கணுமோ அவ்வளோ பிள்ளைகள் கிடைக்குது. தமிழக அரசு நமக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரசு பள்ளியில் படிக்க பிள்ளைங்களுக்கு படிப்புலையும் சரி வேலை வாய்ப்புலையும் சரி முன்னுரிமை இருக்குது. அதுவும் போக அரசு பள்ளியில் படித்தா காலேஜுக்கு போனால் மாதம் 1000 ரூபா புதுமை பெண்கிற திட்டத்தில் கொடுக்குறாங்க. பையங்களுக்கு அதே மாதிரி மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க.
அது மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்குது. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் இருக்குது. அதை நாம் என்ன செய்யணும், பயன்படுத்திக்கிடணும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் அரசு இந்த பள்ளியில் சேர்த்து இந்த பள்ளியினுடைய எண்ணிக்கை கூடும்போது இந்த பள்ளியில் சொன்னாங்க, அப்பளே மயூர் டிவி உரிமையாளர் பேசுனாங்க, இந்த பள்ளியில் படித்து வர மாணவர்கள் திறமையானவர்களாக இருக்காங்கன்ட்டு. இங்கே உள்ள ஆசிரியர்கள் அனைவரும் மிக திறமை வாய்ந்தவர்கள். உங்கள் பிள்ளையை நீங்கள் கொண்டு வந்து விட்டீங்கன்னா திறமை வாய்ந்தவர்களாக என்ன செய்வாங்க, அவங்க கையில் ஒப்படைச்சிக்கிடுவாங்க. அதனால் அனைவரும் இந்த ஊரில் உள்ள ஒரு குழந்தை கூட ஆங்கில பள்ளிக்கு செல்லாமல் இந்த அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தலைவர் உரையாற்ற நமது வட்டார கல்வி அலுவலர் திருமதி மீனாட்சி அம்மா அவர்களை அழைக்கிறேன். அயன்சிங்கம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வினிய விழாவிற்கு வருகை புரிந்துள்ள என்னுடன் பணியாற்றும் வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களே, மயூரி டிவி ஓனர் உரிமையாளர் அம்மா அவர்களே, இவ்வூரின் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, SSA கணக்காளர் அவர்களே, இப்பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதமான தென்றல் இனிதாக வீசுகிறது. மத்தியானம்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு வெயில். டீச்சர் போன வருஷம் ஆண்டு விழா வைக்கும்போது அந்த மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. மத்தியானம் 2 மணிக்கு வச்சுருந்தாங்க. நான் அதை அப்படியே நினச்சிட்டு இருந்தேன். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த ஆண்டு விழாவிலே பங்கேற்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போது அதாவது அயன்சிங்கம்பட்டி டீச்சர் ஆண்டு விழா வச்சுருக்கோம், நீங்கள் கட்டாயம் வரும். எனக்கு நிறைய பணிச்சுமைகள், நிறைய வேலைகள் மத்தியிலையும் கூட இன்றைக்கி ஆக்சுவலி சாட்டர்டே எங்களுக்கு காம்பன்சேட் ஒர்க்கிங் டே. ஈவினிங் எப்படா டைம் ஆகுது ஊருக்கு போவோம் அப்படின்னு தான் தோணும். திருநெல்வேலியிலேருந்து நான் வர்றேன். ஆனாலும் சார் சொல்கிற மாதிரி மயூரி டிவி ஓனர் சார் சொன்னாங்க இல்லையா, ஐ லவ் அயன்சிங்கம்பட்டி, அதே மாதிரி இது நம் பள்ளி நம் பெருமை அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த பள்ளியின் மீது ஒரு அளவற்ற ஒரு அன்பு, ஈடுபாடு எப்போதுமே இருக்கும். அதாவது கல்லிடை நான் முதலாக இந்த ஏரியாவில் பணியில் ஜாயின் பண்ணி இந்த பள்ளியை பார்க்க வரும்போது அயன்சிங்கம்பட்டி அது எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வர்ற வயல்வெளி, நாங்கள் அந்த டவுன் சைடுக்குள்ளே அங்கே இருந்தது பார்த்தீங்களா, அதை எல்லாமே ஒரு ரசனையாக அப்படி ரசித்து பார்த்துட்டு வந்தேன். இந்த பக்கம் குளம், இந்த பக்கம் வயல்வெளி, இப்போ கூட அதை பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். எனக்கு ரொம்ப இந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும். அதை விட இந்த பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மாணவர்கள் இந்த பள்ளியை பொறுத்த அளவில் நல்ல திறமை மிக்க மாணவர்கள், நல்ல மாணவர்கள் அருமையாக படிப்பாங்க. ரொம்ப எந்த பிள்ளையிலையுமே ஒரு குறையே சொல்ல முடியாது. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அதாவது எங்களுக்கு இப்போ ஆப் விசிட்டுன்னு சொல்லி இப்போ நிறைய மாடரேட் பண்ணிட்டாங்க. செல்லில் தான் அந்த ஸ்கூலில் போய் பார்த்து நாங்கள் இருந்து ஃபோட்டோ எடுத்து போடணும். அப்படி போட்டால் தான் மேலே ரெக்கார்ட் ஆகும். முந்தியோட நம்ம பாராட்ட கூட போயிடலாம். இப்போ அப்படி கிடையாது. செல்ஃபி எடுத்து போட்டு தான் மாணவர்கள் எப்படி படிக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். மாணவர்கள் படிப்பில் நல்ல கெட்டிக்கார குழந்தைகள், அதற்கு நான் மனதார வாழ்த்துகிறேன். அவங்க நல்ல நல்ல திறமையான பிள்ளைங்க. நல்ல எல்லாரும் பெற்றோரும் இந்த பள்ளியை பொறுத்த அளவில் அனைத்து பெற்றோரும், நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நம் பள்ளி நம் பெருமை, அதே மாதிரி எல்லாரும் ரொம்ப ஒரு ஒருங்கிணைத்து நீ பார்த்தீங்கன்னா வரும்போதே இவ்வளோ பேரண்ட்ஸ் இருக்கிறத பார்க்குறதே உண்மையிலே சந்தோஷம். தன்னுடைய குழந்தைகள் அவங்களுடைய திறமைகளை, தனி திறமைகள் அப்பா சொல்ல முடியாது, சூப்பராக ஆடினாங்க. ஃபஸ்ட்டு எதை எடுத்தாலும் அதாவது ஆரம்பத்துலேருந்து அப்படி எண்டு வரைக்கும், அதாவது காசு பணம் துட்டு மணி அந்த பிள்ளைகளை ஆடினாங்க பார்த்தீங்களா. நம்மளாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே அந்த பாட்டு, இந்த வரவு எட்டனா செலவு, அதில் ஆரம்பித்து உண்மையிலே ஒரு ஹேண்ட்ஸ் ஆப் கொடுக்கலாம், எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணலாமே. அந்த குழந்தைங்க அந்த 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 பாட்டை எடுத்த ஆசிரியருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி அந்த பாட்டும் அதே மாதிரி எடுத்திருந்தாங்க. அப்புறம் மழை பாட்டும் எங்கள் பாப்பா ஆடும்போதே அந்த மழை பாட்டு உண்டு. அதில் இருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் என்ன அந்த மழை சம்மந்தப்பட்ட சாங்ஸ் குழந்தைங்க ரொம்ப அருமையாக ஆடினாங்க. அவங்க அந்த வளைச்சி இது பண்ணி அந்த அதாவது அந்த பயிற்றுவித்த ஆசிரியர்களை தான் சொல்லணும். ரொம்ப ஒன்று போல் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. நாங்கள் படிப்பில் மட்டும் இல்லை,
ஆயக்கலைகள் 64லும் நாங்கள் என்ன செய்வோம், வின் பண்ணுவோம் அப்படிங்கிறக்கூடிய அளவில் குழந்தைகள் அருமையாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாங்க. அடுத்து மாணவி கண்ணகியா வந்து பேசினாலே, ஞானமுத்ரா, அவளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அந்த குழந்தை அப்படி எதிர்காலத்தில் பெரிய ஒரு பேச்சாளராக வரக்கூடிய குழந்தை. நேரம் சொல்லியிருக்கேன், நிச்சயம் வருவா. அப்படி ஒரு பிசுறு கூட இல்லாமல் அருமையாக அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தா. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். அடுத்ததாக எஸ்எம்சியை பற்றி கட்டாயம் சொல்லி ஆகணும். ரொம்ப கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம்தான் பேசிட்டு மேடம் நான் பாளையங்கோட்டை போனோம், நான் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். எஸ்எம்சி ரொம்ப சூப்பராக, எல்லோரும் பாருங்கள், டீச்சர்ஸ் எஸ்எம்சி எல்லோரும் ஒன்று போல் சாரீ எடுத்து அழகாக கெட்டி ஒன்று போல் வந்திருக்காங்க. இந்நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஏன்னா அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த ஒற்றுமை அப்படிங்கிறத காட்டுறீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மாணவர்கள் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறது ரொம்ப பெருமை. பள்ளிக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய தம்பி இசைக்கு முத்து தானே, அவங்கள இந்த நேரத்தில் என்னுடைய நான் மனமார்ந்த பாராட்டுகள். பள்ளிக்கு எதுனாலும் ஒரு எஸ்எம்சி மீட்டிங்னாலும் சரி, என்னன்னாலும் சரி, ஆளாக ஓடி வந்து டீச்சருக்கு வலது கை போல் நின்று ஒரு உதவி செய்யக்கூடியவங்க. எல்லாருமே ஒரு ஊர் கூடி தேர் இழுத்துறது போல் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள், இந்த நம்ம மாணவ செல்வங்கள் எதிர்காலத்தில் எப்படி இங்கேருந்து ஒரு மயூரி டிவி உரிமையாளர் உருவாகி போனாங்களோ, அதே மாதிரி ஒரு சன் டிவி லெவல், ஒரு சென்னையிலலாம் எவ்வளோ பெரிய பெரிய சேனல், எத்தனை கோடிக்கணக்கில் ப்ராசஸ் நடக்கு. அதே மாதிரி நம்முடைய மாணவ கண்மணிகள் நல்லா படித்து எத்தனையோ வெளிநாடுகள்லேயும் நம்ம நாட்டிலையும் உயரிய பதவிகளை அவர்கள் பெற வேண்டும். வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும், அதாவது கல்வி செல்வம், கேள்வி செல்வம், பொருட்செல்வம், எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ்வில் உயர வேண்டும். எங்களுடைய ஆசிரியர்கள் அனைவரும் மிகவும் ஈடுபாட்டுடன் ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க 3 ஆசிரியர்கள் இருந்தாங்க. அப்போது வந்து கூட ஒரு ஆசிரியர் வந்து போட முடியாத ஒரு நிலை இருந்தது. போன வருஷமே அவங்களுக்கு கூடுதலாக ஒரு ஆசிரியரை நாங்கள் கொடுத்து இன்னும் அந்த மாணவர்கள் நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கமும் ஊக்கமும் நாங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் செய்ய வேண்டியது, மேக்சிமம் இங்கே தான் குழந்தைங்க படிக்கிறாங்க, ஆனாலும் இன்னும் ஒரு சில பிள்ளைகள் கூட நீங்கள் வெளியே இங்கிலீஷ் மீடியம் அப்படிலாம் போகிறத தவிர்த்து இப்பள்ளியிலே சேர்த்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் நிச்சயமாக நல் முத்துக்களாக, வைரங்களாக ஜொலிப்பார்கள். அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவின் விடிவெள்ளி நாயகிகளாக தலைமையேற்று வாழ்த்திய புன்னக அரசிகள் எங்கள் வட்டார கல்வி அலுவலர்கள் திருமதி பி கண்ணகி அவர்களுக்கும் திருமதி சி மீனாட்சி அவர்களுக்கும் எங்கள் ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசு பொருளினை வாங்கி தந்த விட்டல் இன்ஃப்ரா நிறுவனர் திரு விக்னேஷ் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். இந்த வருஷம் இல்லை, போன வருஷமும் எங்களுக்கான பரிசுகள் வாங்கி கொடுத்தாங்க. இந்த வருஷமும் அத்துணை மாணவர்களுக்கான பரிசுகளையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாகவும் எங்கள் மாணவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம பள்ளியில் சிலம்பம் வகுப்பு நடைபெறுகிறது தெரியும் தானே எல்லாருக்கும். அதை சிறப்பாக நடத்தி தரும் நமது பள்ளியின் சிலம்பம் ஆசிரியர் முத்துராமன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நமது பாரம்பரிய கலையான சிலம்பத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விளையாட்டு போட்டி தவளை ஓட்டம். முதல் பரிசு சாமுவேல், 2ஆம் பரிசு மாதவன். சாமுவேல், கரங்களை தட்டி மாணவர்களை உற்சாகப்படுத்தலாமே. அடுத்ததாக 1ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான விளையாட்டு போட்டி பந்து சேகரித்தல். முதல் பரிசு வருணிகா, 2ஆம் பரிசு கார்த்திகா. முதல் பரிசு வருணிகா, 2ஆம் பரிசு கார்த்திகா. பரிசு பெற்ற மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பலூன் உடைத்தல் போட்டி. முதல் பரிசு ஹரிஹரன், 2ஆம் பரிசு இதாந்த் வருண். ஹரிஹரன், 2ஆம் பரிசு இதாந்த் வருண்.
அடுத்ததாக 2ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான பந்து எடுத்தல் போட்டி. முதல் பரிசு தன்ஷிகா, 2ஆம் பரிசு சுப்ரியா. முதல் பரிசு தன்ஷிகா, 2ஆம் பரிசு சுப்ரியா. பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். கைதட்டி உற்சாகப்படுத்தலாமே. அடுத்ததாக முதல் பரிசு ஆபிரகாம், 2ஆம் பரிசு இசை கிருஷ்ணன். பரிசு பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக 3ஆம் வகுப்பு மாணவிகள் பரிசு பூமிகா, 2ஆம் பரிசு மகாலட்சுமி. முதல் பரிசு பூமிகா, 2ஆம் பரிசு மகாலட்சுமி. அடுத்து 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பலூன் ஓட்டம். முதல் பரிசு பேச்சுமுத்து, 2ஆம் பரிசு கதிர்வேல். முதல் பரிசு பேச்சுமுத்து, 2ஆம் பரிசு கதிர்வேல். பரிசு பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக 4ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான மியூசிக் சேர் விளையாட்டு போட்டி. முதல் பரிசு சிவசக்தி, 2ஆம் பரிசு முத்துப்பிரபா. முதல் பரிசு சிவசக்தி, 2ஆம் பரிசு முத்துப்பிரபா. முதல் பரிசு சிவசக்தி, 2ஆம் பரிசு முத்துப்பிரபா. 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தடகள போட்டி. முதல் பரிசு தங்கப்பிரசன், 2ஆம் பரிசு சரவணா. முதல் பரிசு தங்கப்பிரசன், 2ஆம் பரிசு சரவணா. 5ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான விளையாட்டு போட்டிகள். பாட்டில் நூல் விடுதல். முதல் பரிசு இன்ஷிகா, 2ஆம் பரிசு கார்த்திகா. முதல் பரிசு இன்ஷிகா, 2ஆம் பரிசு கார்த்திகா. பரிசுகள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். உற்சாகமாக கைத்தட்டலாமே. பரிசினை வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். Roly-poly, turn around. Roly-poly, touch the ground. Roly-poly, wave your hands. Roly-poly, let's do a dance. Roly-poly, stomp your feet. Roly-poly, move to the beat. Roly-poly, say a hi when
you finish, you must say goodbye. Roly poly, up, up, up. Roly poly, down, down, down. Roly poly, turn around. Roly poly, touch the ground. Roly poly, wave your hands. Roly poly, let's do a dance. Roly poly, stomp your feet. Roly poly, move to the beat. Roly poly, say a hi. When you finish, you must say goodbye. இன்னைக்கு நாம் பேச போகிற தலைப்பு மாணவர்களுக்கு பிடிச்ச விஷயம் எது. காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சு அம்மா ப்ளீஸ் இன்னும் 5 நிமிஷம் தூங்குறேன்னு சொல்கிற வீடு சந்தோஷம் தருதா, இல்லை யூனிஃபார்ம் போட்டு பேக் மாட்டி நண்பர்கள் கூட ஆட்டம் போட்டு ஸ்கூல் சந்தோஷம் தருதா? இதை பேசுகிறதற்கு 2 டீம் ரெடியாக இருக்காங்க. வாங்க பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கலாம். முதலாவதாக வீடு மட்டும்தான் சந்தோஷம் தரும்னு பேச ஸ்ரீகரியை அழைக்கிறேன். அவையோருக்கும் அவை தலைவருக்கும் என்போன்றிருக்கும் என் முதற்கண் வணக்கம். மேடம், நிச்சயமாக வீடு தாங்க பெஸ்ட்டு. ஸ்கூலுன்னு சொன்னாலே எனக்கு காய்ச்சல் வருது. காலையிலே சீக்கிரம் எந்திக்கணும், பள்ளி தேய்க்கணும், குளிக்கணும். ஐயோ டைம் ஆச்சு, ஆட்டோ வந்துருச்சு, அம்மா கத்துவாங்க. லீவு நாளில் நான் 10 மணி வரைக்கும் தூங்குவேன். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எனக்கு பிடிச்ச சிங் சான், சோட்டா பீம், இன்னும் நிறைய கார்ட்டூன் பார்க்கலாம். ஸ்கூல் போனால் கஷ்டப்பட்டு படிக்கணும், கை வலிக்க எழுதணும், எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு. இந்த சின்ன வயதில் மேக்ஸில் எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. இதில் நல்ல மார்க் வேறு எடுக்கணும். நல்ல மார்க் எடுக்கலைன்னா பின் விளைவுகள் வேறு பயங்கரமாக இருக்கும். இது என்ன சார் லாஜிக்கு? வீடு தாங்க ஜாலி, ஸ்கூலில் நாங்கள் காலி. வாய்ப்படுத்தமைக்கு நன்றி. ஆஹா, அருமையான பேச்சு. இவரை எதிர்த்து எப்படி தான் தன்னுடைய வாதத்தை வைக்க போகிறாங்களோ. வாங்க இஷா. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, வீடு தான் சந்தோஷம்னு சொல்கிறாங்களே, வீட்டில் உட்காந்துருந்தா வாழ்க்கையில் சாதிக்க முடியுமா? ஸ்கூலில் எனக்கு டீச்சர் ஸ்டார் போட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க, ரைம் சொல்லி தருவாங்க, டான்ஸ் ஆடலாம். ஸ்கூலுக்கு போகிறது ஒரு ட்ரைனிங். காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் அப்போ எதிர்காலத்தில் பல்வேறு துறைகள் பெரிய பெரிய பதவியில் இருக்க முடியும். வீட்டில் டிவி பார்த்தா கண்ணு கெட்டு போகும், ஆனால் வகுப்பில் போர்டை பார்த்தா அறிவு வளரும். நாளைக்கு ஜெயிச்சு பெரியாள் ஆகிறத நினச்சி பார்த்தாலே இன்னைக்கு சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகலாங்க. உங்களுக்கு தெரியாத நடுவரே நல்லா தீர்ப்பாக கொடுங்க. நன்றி, வணக்கங்க. ஸ்கூல் தான் அருமை, அதுதான் முன்னேற்றம்னு அருமையாக பேசினாங்க. அடுத்ததாக பேச ஸ்ரீகௌதமே அழைக்கிறேன். நடுவர் அவர்களே, பெரிய பெரிய பதவிக்கு போகிறது, வெளிநாடு போகிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஹெல்த்து முக்கியங்க. ஸ்கூலில் பேக்கை தூக்கி பாருங்க எவ்வளோ வெயிட்டுன்னு. எங்கள் தாத்தாவுக்கு 60 வயசு வந்து முதுகுவலி, எனக்கு 5 வயசுலேயே வந்துட்டு பாருங்க. நான் பேக்கை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போனால் இல்லை மலையாள போகலான்னு தெரிலங்க. காலை எழுந்தோட படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று பார்த்தா சொல்லியிருக்காங்க. நான் காலை மட்டுமா படிக்க, ஸ்பெஷல் கிளாஸு, டியூஷன் கிளாஸு, சம்மர் கிளாஸு, விண்டர் கிளாஸு, லீவு நாள் நிம்மதியாக விட மாட்டேங்காங்க. எங்கள் நிம்மதி வேணும், சுதந்திரம் வேணும், அது எங்கள் வீட்டில் தான் கிடைக்கும். டீச்சர் 1 நாள் லீவ் போட்டால் கூட அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரீயாக விட்டாலும் நல்லா படிப்போமுங்க. அதுதான் வீடு தான் சந்தோஷம் தன் தீர்ப்பை வழங்குவேன்னு நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. வாங்க ஸ்ரீகௌதமுக்கு பதில் சொல்ல வேணும். ஸ்ரீ அறிவார்ந்த அவையோரே, ஸ்கூலுக்கு வந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். வீட்டில் இருந்து சோம்பேறி தான் ஆக முடியும். ஸ்கூலில் டீச்சர் கொடுக்க பனிஷ்மெண்ட் கஷ்டம் என்று சொல்லியிருக்கே, ஆனால் அது தாங்க நம்மளை ஸ்ட்ராங்காக ஆக்குது. டீச்சர் முட்டி போட சொன்னால் கால் ஸ்ட்ராங்காக ஆகும்.
கையை தூக்க சொன்னால் தோல் ஸ்ட்ராங்காக ஆகும். விக்கி போட சொன்னால் மூளை சுறுசுறுப்பாகும். இது எல்லாம் இலவச ஜிம்மு மாதிரிங்க. மேக்ஸ் பீரியடு ஒரு நெருப்பு மாதிரி. கணக்கு டீச்சரை சமாளிச்சிட்டா வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சமாளிச்சிடா. வீட்டில் இருந்தால் நீங்கள் செல்ல குட்டி, ஸ்கூலுக்கு வந்தால் தான் நீங்கள் சிங்க குட்டி. நண்பர்களோடு ஆடல் பாடலோடு அறிவை வளர்க்கும் பள்ளிக்கூடமே சந்தோஷம் தரும். வாய்ப்புக்கு நன்றி. எல்லா குழந்தைகளும் ரொம்ப அருமையாக பேசினாங்க. வீடு நம்ம கூடு, பள்ளிக்கூடம் நம்ம வானம். பறவை கூட்டில் இருந்தால் பறக்க முடியாது, வானத்தில் பறந்தால்தான் உலகம் தெரியும். வீட்டில் அன்பு கிடைக்கும், ஸ்கூலில் அறிவு கிடைக்கும். நமக்கு ரெண்டும் வேணும். காலையில் ஸ்கூல் போய் படிப்போம், சாயங்காலம் வீடு வந்து விளையாடிட்டு வீட்டு பாடம் செய்வோம். படிப்பு முக்கியம், அதே சமயம் ஓய்வு முக்கியம். அதனால் சந்தோஷமாக ஸ்கூல் போங்க, ஜாலியாக வீட்டுக்கு வாங்க. இதுவரை பொறுமை காத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மன்றம் நடத்திய மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிவப்பு உடையில் செல்ல கோழிகளாக வந்து நம்மை மகிழ்விக்க வருகின்றனர் 2ஆம் வகுப்பு மாணவிகள். கொக்கரக்கோ விடிய கொக்கரக்கோ இருந்த இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் குவக்குள்ளே வெடி கோழி கொக்கரக்கோ சங்க சக்கரம் போல மனசு சுத்தர வேளை சுராங்க நிற்க மாலுக்கனவா பாருவானம் துணி துவைக்கது மேகம் வெளுக்கு போகுது சோகம் நீவா கொக்கரக்கோ எவடிய கொக்கரக்கோ இருந்து இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ வெளிமணி கொலுசுக்குள்ள துளுக்கிற மனசுக்குள்ள சந்தோஷம் நிலைச்சிருக்க சாமி கிட்ட கேட்டிருக்கேன். எல்லாரும் அருகிருக்க பொல்லாப்பு விலகிருக்க அன்பான உங்ககிட்ட ஆண்டவனை பார்த்திருக்கேன். இருந்தா எதுவும் நடக்கும் தன்னாலே எழி துணிஞ்சா உலகம் உனக்க பின்னாலே சிரிச்சா சிரிச்சா தப்பேது கொள்ளையடிச்சா மனசு இப்போது நம்ம பக்கம் காத்து வீசுறதை பார்த்து நல்ல மங்களை சேர்த்து நீ போட்டதிங்கும் கூத்து கொக்கரக்கோ விடிய கொக்கரக்கோ இருந்த இருக்கலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் குவக்குள்ளே வெடி கோழி கொக்கரக்கோ சங்க சக்கரம் போல மனசு சுத்தர வேளை சுராங்கு நிக்க மாலுக்கனவா அதோ பாருவானம் துணி துவைக்கது மேகம் வெளுக்கு போகுது சோகம் நீவா கொக்கரக்கோ எவடிய கொக்கரக்கோ இருந்த இருட்டலாம் இனிமேல கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் குவக்குள்ளே வெடி கோழி கொக்கரக்கோ மருத மெச்சும் வண்ண கொடி வாமதினி நல்லா கொட்டு அடி மாமது
ரெடி மருத மெச்சும் அண்ணா கோடி பாமதினி நல்லா சுத்தி அடி பொட்டாசு வாராசு வல்லாசு தவிக்கிது மால சந்தம் மஞ்சள் சந்தம் மாத்து அடிக்கும் மங்கள சந்தம் சோழ சந்தம் முதுக்கு சந்தம் ஓங்கி கட்டிக்கும் ஒத்திகள் சந்தம் மால சந்தம் மஞ்சள் சந்தம் மாத்து அடிக்கும் மங்கள சந்தம் சோழ சந்தம் முதுக்கு சந்தம் ஓங்கி கட்டிக்கும் ஒத்திகள் சந்தம் मुझे रोक टोक कहते हैं लोग पर मोम सा है मेरा जानू नश्तर है वो यही दूर दूर गूंजे फितूर पर बादशाह है मेरा जानू हो कड़वी है बोली दिल है रंगोली इसमें पत्थर मुझको तो दिखता है इसमें कोई सनम अंगारों का अंबर सा लगता है मेरा सावे मेरी राहों में फूलों का रास्ता है मेरा सावे
சொல்லிடுவேன். இந்த வில்லிசியை ரசிக்க வந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றோர்களுக்கும் வணக்கம்ங்க. 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 தானேனே தந்தானே தந்தானே தந்தானேனே நாட்டுக்கு செய்தி சொல்ல நல்லதொரு கலை வில்லுபாட்டு. ஆமா வில்லுபாட்டு. நாட்டுக்கு செய்தி சொல்ல நல்லதொரு கலை வில்லுபாட்டு. ஆமா வில்லுபாட்டு. நாம வில்லிசை மூலமா என்ன செய்தியா சொல்ல போறோம்? சமூக ஊடகங்களின் நன்மை தீமை பற்றி தான் பார்க்க போறோம். சமூக ஊடகங்களை பயன்படுத்தாத நபர்களை நம் விரல் விட்டு எண்ணிடலாம். ஆமா விரலை விட்டு எண்ணிடலாம். சமூக ஊடகங்களின் வலைத்தளத்தின் மூலமாக தகவல் பரிமாற்றம், கருத்து பரிமாற்றம் என வேலை வாய்ப்பு என பல சிறப்புகள் இருந்தாலும் பல தீய செயல்கள் இருக்கதான செய்து அளவு கூடி போச்சுதுன்னா அமிர்தம் கூட நஞ்சுதாங்க. ஆமா அமிர்தம் கூட நஞ்சுதாங்க. அளவு கூடி போச்சுதுன்னா அமிர்தம் கூட நஞ்சுதாங்க. ஆமா அமிர்தம் கூட நஞ்சுதாங்க. இப்பெல்லாம் எங்க அம்மா விதவிதமா சமைக்கிறாங்க. யூடியூப்பை பார்த்து பார்த்து விதவிதமா சமைக்கிறாங்க. ஆமா யூடியூப்பை பார்த்து பார்த்து விதவிதமா சமைக்கிறாங்க. யூடியூப்பை பார்த்து பார்த்து விதவிதமா சமைக்கிறாங்க. ஆமா யூடியூப்பை பார்த்து பார்த்து விதவிதமா சமைக்கிறாங்க. அப்புறம் ஆன்லைனை பார்த்து பார்த்து உடம்பெல்லாம் குறைக்கிறாங்க. ஆமா ஆன்லைனை பார்த்து பார்த்து உடம்பெல்லாம் குறைக்கிறாங்க. ஆன்லைனை பார்த்து பார்த்து உடம்பெல்லாம் குறைக்கிறாங்க. ஆமா ஆன்லைனை பார்த்து பார்த்து உடம்பெல்லாம் குறைக்கிறாங்க. இதெல்லாம் கொரோனா காலத்தில் நடந்த பரிதாபங்கள். ஆமாண்ண சரியா சொன்ன. அதே சமயம் கொரோனா காலத்தில் மாணவர்களின் படிப்புக்கு பெரும் உதவியாக இருந்தது சமூக ஊடகம் தானே. ஆமாண்ணே. ஆமாண்ணா. ஆமா சொல்லி மாளாதுங்க ஆரம்பிச்சா நேரம் கூட போதாதுங்க. ஆமா சொல்லி மாளாதுங்க ஆரம்பிச்சா நேரம் கூட போதாதுங்க. சொல்லி மாளாதுங்க ஆரம்பிச்சா நேரம் கூட போதாதுங்க. ஆமா சொல்லி மாளாதுங்க ஆரம்பிச்சா நேரம் கூட போதாதுங்க. சுருக்கமா சொன்னேன்னா தொலைவில் இருக்கிறவங்கள பக்கத்தில் கொண்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள தொலைவிற்கு கொண்டு போயிடும். ஆமா அண்ணா. ஆமா ஆமா தம்பி. நான் என்ன சொல்லிடுறேன்னா சாப்பாட்டில் உப்பு மாதிரி அளவாக பயன்படுத்தினா எப்பவும் எல்லாத்துக்கும் நல்லது. அதே தான் நம் பெற்றோர்களுக்கு சரியாக பயன்படுத்த அறிவுறுத்துங்க. பல்லாண்டு பல்லாண்டு வாலியவே எங்க வில்லிசைய கேட்டங்க வாலியவே. ஆமா பல்லாண்டு பல்லாண்டு வாலியவே எங்க வில்லிசையை கேட்பங்க வாலியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாலியவே எங்க வில்லிசைய கேட்டங்க வாலியவே. ஆமா பல்லாண்டு பல்லாண்டு வாலியவே எங்க வில்லிசையை கேட்பங்க வாலியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாலியவே எங்க அரசு பள்ளியும் வாலியவே. ஆமா பல்லாண்டு பல்லாண்டு வாலியவே எங்க அரசு பள்ளியும் வாலியவே. வாலிய வாலிய 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 வாலியவே எங்க அரசு பள்ளியும் வாலியவே. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244